நமஸ்காரம். இன்று நாம் காணக்கூடிய பதிவு யாதெனில், நம் குருஜி ஸ்ரீ சதானந்த குருஜி அவர்களால் அருளிய வார்த்தைகள். இன்று நம் விண்ணப்பங்களுக்கு கடவுள் ஏன் செவி கொடுப்பதில்லை அல்லது செவி சாய்ப்பதில்லை என்பதை நம் குருஜி ஆழமாக விளக்குகிறார். அது யாதெனில், ஒவ்வொரு நேரங்களிலும் ஒரு மணித்துளியிலும் நம் எண்ணங்கள் சிதறுவதால், பல சிந்தனைகளில் சிதைப்பட்டு போவதால், நம் மனம் ஒரு நிலை அடையாமல் தியானத்தில் நிலைத்து இருப்பதால், நிலையான எண்ண தியானத்தில் இருப்பது இல்லை. அந்த மாற்று எண்ணங்கள் கொண்டு செயல்படும் போது அப்போது நிகழ்கின்ற அந்த நிகழ்வுகளை நம் குருஜி மிகவும் கூர்ந்து கவனித்து அதனை நமக்கு தெரிவித்துள்ளார். ஏனெனில், நாம் ஒன்றினுள் ஒன்றாய் கலந்து அதாவது உயிரினில் உயிராய் கலந்து, ஒன்று இரண்டாவதல்ல, இரண்டு என்றது ஒன்றாகக்கூடிய அந்த விஷயம்தான் நாம் கடவுளுடன் ஐக்கியப்படுவது. யாதெனில், நம் குருஜி சதானந்தா அவர்கள் கூறுகின்ற அந்த கருத்துக்கள் யாதெனில் மிக தெளிவாய் நமக்கு விளக்குகிறார். நாம் தியான நிலையில் இருக்கும்போது பெரும்பாலும் நம் மன எண்ண ஓட்டங்கள் அதனில் இருந்து விடுபட்டு வேறு சிந்தனைகளை செலுத்துகிறது. அதையே மிகவும் உன்னிப்பாக அவர் கூறுகிறார். அது யாதெனில், அந்த எண்ண ஓட்ட சிதறல்கள் ஏற்படுமானால் நம்முடைய அந்த சிந்தனைகள் சிதறடைவதால் நம் வேண்டுதல்கள், நம் கேட்கின்ற கேள்விகளுக்கும் நம் எண்ணுகின்ற எண்ணங்களுக்கும் கடவுள் நம்மிலிருந்து விலகி பதிலளிக்காமல் நமக்கு வேண்டியவற்றை தராமல் இருப்பதனால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளும் பாதிப்புகளும் நம்மை ஒரு நாத்திகனாக மாற்றுகிறது. அதனால் நாம் இரண்டாக இல்லாமல் ஒன்றோடு ஒன்றாய் கலந்து, இரண்டு ஒன்றாவதை கலந்து ஒன்றினுள் ஒன்று கலந்து மெய்யாக அவர் கூறுகின்ற இந்த வார்த்தை யாதெனில், நாம் ஒன்றினுள் ஒன்றாய் கலந்து கடவுளை நாம் வணங்கும் போதும் அல்லது துதிக்கும் போதும் வேறு சிந்தனைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பற்றற்று சரணாகதி அடையும் போது தான் நாம் கேட்பவைகள் நமக்கு கிடைக்கும் என்று கூறுகிறார். மேலும் அவர் ஒரு முக்கியமான கருத்தினை கூறுகிறார். அது யாதெனில், ஓருடலுடன் ஆண் பெண் என்ற இரு உடல் ஓர் உடலாய் ஆகும்போது ஒரு சிந்தனையில் நீடிக்கும்படியாய் நமது எண்ண ஓட்டம் நிகழ்கிறது. அந்த நிகழ்விலும் அது தியானத்திலும் மனது ஒருநிலை அடைகிறது. அதே போல்தான் நாம் கடவுளிடம் நம் வேண்டுதல்களையும் நம்முடைய தேவைகளையும் இந்த பிரபஞ்சத்தோடும் கடவுளோடும் வைக்கும்போது எண்ண சிதறல்கள் அடையாமல் பாதுகாத்து அதை நம்மை வழிநடத்தி கொண்டு செல்லும்படியான தியானங்களை நம் குருஜி முக்கியத்துவத்தினை மிகவும் முக்கியமானதாய் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அதனால் நாம் இரண்டாக இல்லாமல் ஒன்றோடு ஒன்றாய் கலந்து நம் தியானங்களை இந்த பிரபஞ்சத்திடம்
அதிகாலை அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எடுத்துரைக்கும் போது அதனோடு கலந்து கலந்து நாம் உருகி கேட்கும்போது நம்முடைய தேவைகளும் நம் வேண்டியவைகளும் நமக்கு வந்து அடைகின்றது. நம்முடைய திறவுகோல் சாவியாய் அமைகிறது என்று நம் சதானந்த குருஜி கூறுகிறார். அதனால் நாம் இறைநிலையும் தியான நிலையம் பிரபஞ்சத்தோடு ஈடுபடும் போது ஒரு நிலை படித்து அதனுடன் கலந்து கலந்து ஈடுபடுமாறு நம் குருஜி கூறுகிறார். ஸ்ரீ சதானந்த குருஜி அவர்களின் இந்த உரையை நாம் மதித்து அதன் வழியை பின்பற்றுவோமாக. ஆனந்தம் சதானந்தம். ஆனந்தம்